Hi students, welcome to Mindsprout Hub. இன்னைக்கு chapter 1 exercise 1.3ல question 4, 5, 6 தான் பார்க்க போறோம். So question number 4 என்னன்னு பார்த்துடலாம். So a graph representing the function f of x is given in the figure. It is clear that f of 9 equal to 2. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கிராஃப் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2ன்னு சொல்றது இந்த லொக்கேஷன் தான். ஸோ அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் வேல்யூ அப்படின்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. எஃப் ஆஃப் 0னா இந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன்ல என்னதான் ஆன்சரா இருக்கும், 9 தான் ஆன்சரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃப் ஆஃப் நம்ம ஆன்சர் எப்படி f of 7 என்ன, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 6, அதான் இங்க கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் f of 2 என்னது, அதே 6. அப்புறம் f of 10 என்ன, 0, அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். ஸோ இந்த கிராஃப் யூஸ் பண்ணி நீங்க வந்து வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, for what value of x is f of x is equal to 1. so 1ன்ற வேல்யூக்கு ஆன்சர் என்ன, so 1 தான் 1, இந்த 1ன்ற வேல்யூக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. so இந்த லொகேஷன் தான். so ஒரு 7.5 தான் நம்மளுக்கு வந்து ஆன்சரா வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கிராஃப் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டொமைனும் ரேஞ்சும் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ டொமைன் என்னவா தான் இருக்கும், உங்களுக்கு வேல்யூஸ் என்ன இருக்கு, 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. அதுதான் நான் இங்க கொடுத்திருக்கேன், 0 to 10. ஸோ நம்ம தான் x belongs to 0 equal to, அதான் இந்த சிம்பிள், greater than or equal to x, அதே மாதிரி greater than or equal to 10. so x belongs to real number. அதே மாதிரி தான் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வேல்யூஸ் எது வரைக்கும் எண்ட் ஆகுது, 9 வரைக்கும் தான் எண்ட் ஆகுது. அதனாலதான் இது வந்து 9 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ டொமைன்றது ஃபர்ஸ்ட் டிஜிட் கரெக்டா, ஸோ அது வந்து 0ல இருந்து 10 வரைக்கும் நம்மளுக்கு எண்ட் ஆகுது, அதனாலதான் இங்க 10 எடுத்திருக்கேன். ரேஞ்ச் வந்து செகண்ட் டிஜிட் கரெக்டா, ஸோ இங்க வந்து 9 தான் ஹையஸ்ட் வேல்யூஸ், அதனால 9 வரைக்கும் எடுத்திருக்கேன். So fourth question பாருங்க, what is the image of 6 under f. 6 எங்க இருக்குன்னு பாருங்க. so 6 வந்துட்டு இங்க இருக்கு, அதோட ஆன்சர் என்ன 5. so அதான் இங்க எடுத்திருக்கோம். so fifth question போயிடலாம். f of x is equal to 2x plus 5 if x is not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. so x ஓட வேல்யூ வந்து 0 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. so நம்மளுக்கு ஆல்ரெடி f of x என்னன்னு தெரியுமா, so அதை எடுத்துக்கலாம். f of x plus 2, so f of xன்றது என்னது 2x plus 5, அது அதனால இந்த f of x plus 2 இருக்குல்ல, so இந்த x 2x plus 5ல x plus 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்றப்போ 2x plus 4 plus 5 வரும், 2x plus 9 வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த இதுல வந்துட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, x plus 2 இருக்கு, 2 இருக்கு. so x plus 2 கண்டுபிடிச்சிட்டோம், 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். so 2 into 2 plus 5, அதான் வந்து 9. so இந்த ரெண்டு வேல்யூ, இந்த ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. so அதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. so f of x plus 2 என்னது 2x plus 9, அதான் போட்டுட்டோம். minus f of 2, f of 2 என்னது 9, so divided by x. so இந்த 9 9 cancel ஆயிடும், so 2x divided by x. so x உம் cancel ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்னதான் 2 தான். புரிஞ்சுதா? so இந்த கொடுத்திருக்கிற வேல்யூல இந்த x plus 2வையும் சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு செப்பரேட்டா ஆன்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதுல வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். Next, the sixth question. A function f is defined by f of x equal to 2x minus 3. So, f of x கொடுத்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. தட் இஸ் f of 0. இந்த பர்டிகுலர் இதுல 0வை சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ரெண்டு ஆன்சர் கிடைக்குமா, அதை அப்புறமா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஸோ பார்த்துடலாம். f of 0 plus f of 1 divided by 2 இதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. f of 0 நான் சொன்னல இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு. ஸோ 2 into 0 minus 3 minus 3 1 சப்ஸ்டியூட் பண்ணா 2 into 1 minus 3 minus 1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ minus 3 minus 1 divided by 2. ஸோ minus minus plus பண்ணுறோம். minus 4 divided by 2. ஸோ ஆன்சர் வந்து minus 2. நெக்ஸ்ட் வந்து f of x is equal to 0. ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூல 0 வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ 2x minus 3 equal to 0 அப்படின்னா minus 3 அந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ அது plus 3 ஆயிடும். அப்புறம் 2 வந்து டிவிஷன்ல கொண்டு போறப்போ நம்மளுக்கு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். x is equal to 3/2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. f of x is equal to x முன்னாடி 0 ஈக்குவேட் பண்ண மாதிரி வந்து இதோட x வந்து ஈக்குவேட் பண்ண போறோம். சோ 2x minus 3 equal to x. so x terms எல்லாம் ஒரு சைடு கொண்டு போறதுக்காக தான் நான் இந்த சைடு கொண்டு போறேன். minus 3 அந்த சைடு போய்டும். so 2x minus x equal to 3 ஆயிடும். so 2x minus x என்னது x. so x is equal to 3. next question பாருங்க. f of x is equal to f of 1 minus x. so first இந்த 1 minus x substitute பண்ணலாம் இந்த equationல. so substitute பண்ணா 2 into 1 minus x minus 3. 2 into 1 minus 2x minus 3. so minus 2x அப்படியே தான் இருக்கும். 2 minus 3 என்னது minus 1. இது முடிச்சிட்டு நான் அப்புறம் தான் என்ன சொன்னேன், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ f of x என்னது 2x minus 3. f of 1 minus x என்னது minus 2x minus 1. ஸோ x terms எல்லாம் ஒரு சைட் கொண்டு போகலாம், கான்ஸ்டன்ட்ஸ்லாம் ஒரு சைட் கொண்டு போறோம். ஸோ 2x plus 2x ஆயிடும். minus 2x என்ன ஆயிடும் plus ஆயிடும். அதே மாதிரி minus 3 என்ன ஆயிடும் plus 3 ஆயிடும். ஸோ 4x equal to 2. ஸோ x is equal to 2/4. அதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 1/2. so இதோட 6th sum முடியுது. next videoல நம்ம மித்த sums எல்லாம் பார்க்கலாம். thank you for watching students and don't forget to subscribe Mindsprout Hub.